வணக்கம். இன்று நாம் கொடிப்பசலை கீரை பற்றி பார்க்க போகிறோம். இவை பொதுவாக வீடுகள், தோட்ட வேலிகளில் மக்களால் விரும்பி வளர்க்கப்படுகிறது. இது எல்லாவித மண் வளங்களிலும் வளரும். இதன் தண்டு ஊதா கலந்த சிவப்பு நிறமாகவும், இலை பச்சை நிறத்திலும், இதன் பூக்கள் இளம் சிவப்பு நிறத்திலும், பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். கொடிப்பசலை கீரையின் விதை அல்லது தண்டுகளை ஒடித்து நட்டாலே தளிர்விட்டு படர்ந்து நன்றாக வளரும். கொடிப்பசலை கீரையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளது. இதில் கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, பி, சி, இ, பாஸ்பரஸ், பொட்டாசியம், தாமிரச்சத்து, அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், நார்ச்சத்து, உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. வெயில் காலங்களில் இந்த கீரையை எடுத்துக்கொள்வதால் உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இதன் மூலம் வியர்க்குரு, கொப்புளங்கள் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். கொடிப்பசலை கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது அருமருந்தாக உதவுகிறது. தொடர்ந்து இக்கீரையை சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறது. இக்கீரையை நாம் அன்றாட உணவில் அடிக்கடி எடுத்துக்கொண்டால் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்கள் குணமாகும். இதில் விட்டமின் ஏ அதிகமாக உள்ளது. இவை கண் பார்வை திறனை மேம்படுத்துகிறது. இதன் இலைப்பசை வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. இக்கீரையை வீக்கம் கட்டிகளுக்கு மேல் விளக்கெண்ணெய் விட்டு கட்ட வீக்கம் வற்றிவிடும். கொடிப்பசலை கீரையுடன் சிறிது சீரகம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் தீராத தாகம் தீரும். இக்கீரை வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாவதோடு வயிற்று பகுதிக்கு குளிர்ச்சி தருவதாகவும் உள்ளது. இவை சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் அடைப்பு போன்றவற்றை சீர் செய்து சிறுநீரை பெருக்கி வெளியேற்றுகிறது. கொடிப்பசலை கீரை, கொத்தமல்லி விதை, சீரகம் மூன்றையும் கஷாயமாக்கி குடித்து வந்தால் மலச்சிக்கல் குணமாகும். கொடிப்பசலை கீரையை உளுந்து ஊற வைத்த தண்ணீர் சேர்த்து அரைத்து குடித்தால் உடல் சூடு, வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும். கொடிப்பசலை கீரையின் வேர்பகுதி மேற்பூச்சு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. நன்றி.